ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடு ஃபுல்லா வந்து நம்ம டீக்ளேட்டர் பண்ணுவோம். ஆனா ஒரு சில இடத்த வந்து நம்ம டீக்ளேட்டர் பண்ண மறந்துடுவோம். அதுதான் ஒண்ணு பூஜா ரூம். இன்னைக்கு வந்துட்டு பூஜா ரூம் டீக்ளேட்டரிங் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எவ்வளவு பேர் வந்துட்டு பூஜா ரூம் எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க, டீக்ளேட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. திங்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்றதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஓ டீக்ளேட்டர் பண்ணணும் போல அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வந்து கிளட்டர் வந்து சேர்ந்ததுனால என்னால திங்ஸ வந்து கிளியரா எடுத்து யூஸ் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. எல்லாமே தேடிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாத திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் இந்த காட்டன் பாக்ஸ்ல தான் வந்து போட்டு வச்சிருந்தேன்னா அது என்னவோ எனக்கு அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு திங்ஸ் வந்து எடுக்க முடியாம உள்ள மாட்டிச்சு எல்லாமே. கோவிலுக்கு போகும்போது வரும்போது யாராவது பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது, அப்ப யாராவது சாமி வளையல் கொடுக்குறாங்கன்னா அது, எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சுட்டே வந்ததுனாலதான் இவ்வளோ கிளட்டர் வந்து சேர்ந்துருச்சு. எல்லாத்தையும் வந்து மொத்தமா எடுத்து வச்சு இன்னைக்கு வந்து டீக்ளட்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ப்ராப்பர் கண்டெய்னர் வந்து கிடையாது, ப்ராப்பரா வந்து திங்ஸ் எல்லாம் அசைன் பண்ணி வைக்காததுனால வந்து இந்த மாதிரி கிளட்டர் ஆயிடுச்சு. கிளட்டரா இல்லாம இருக்கணும், கிளட்டரை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா எல்லாத்துக்கும் வந்து ப்ராப்பரா ஒரு கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ணணும். கண்டெய்னருக்குள்ள வந்து அந்த திங்ஸை வச்சோம் அப்படின்னா நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ வெளியே விசிபிளா தெரியறதுனால இந்த மாதிரி கிளட்டரா ஃபீல் ஆகுது. ப்ரீவியஸ் வீடியோல வந்து நான் காமிச்சிருந்தேன், ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ண போட அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஃப்ரிட்ஜுக்குன்னு ஒரு சில கண்டெய்னர்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன். ஒரு ஆரஞ்சு கலர் பாக்ஸ். அந்த பாக்ஸ் தான் வந்து எல்லாமே ஒரே மாதிரி ஈவனா இருந்ததுனால இந்த சாமி பாத்திரம் எல்லாம் வச்சுக்கலாம், சாமி திங்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுல வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போறேன். இவ்வளவு நாள் நான் அதை யூஸ் பண்ணல. பட் எனக்கு கண்டெய்னர் இப்போ பூஜா திங்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு தேவைப்பட்டதுனால நான் இப்ப அந்த கண்டெய்னர் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இது வந்து தப்பு கிடையாது. பூஜா திங்ஸ்க்கு நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு திங் வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அதை நம்ம வந்து டிக்ளேட்டர் பண்ணாம எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து தப்பு கிடையாது. நிறைய வந்து அப்படியே கச கச கசன்னு இருந்த மாதிரி இருக்கு. நிறைய குங்கும டப்பா, நிறைய வந்து மஞ்சள் டப்பா குட்டி குட்டியா வரும் இல்லையா, வச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரியான குட்டி குட்டி டப்பா அதெல்லாம் வந்து இருக்கு. தாலி கயிறுலாம் வந்து தூக்கி போட எனக்கு மனசு வரல. அதை வந்து ஏதாவது கோவில்ல மரத்துல ஏதாவது கட்டிட்டு வந்துடலாம். சோ தட் அதை வந்து நான் வச்சிருக்கேன். திரி வந்து நிறைய திரி வச்சிருக்கேன். அதுவுமே எனக்கு வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய திரி இருக்கு. இதுவே எனக்கு வரும் போல ஒரு வருஷத்துக்கு. அதனால திரியுமே நான் வாங்க போறது கிடையாது. ப்ளூ கலர்ல ஒரு விளக்கு திரி வந்து வச்சிருக்கேன் இல்லையா, அது ஒரு மாதிரி சிந்தட்டிக் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு அது யூஸ் பண்றதுக்கு. விளக்கு வந்து ரொம்ப நேரம் எரியுது, சீக்கிரமா எரிஞ்சு போறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நேரம் எரியுது, 3 hours கிட்ட வரைக்கும் எரியுது. எண்ணெய் மட்டும் நம்ம ரீஃபில் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்பதான் வந்து ஷாப்ல பார்த்தேன், அதனால வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். காட்டன் பஞ்சு வந்து சீக்கிரமா எரிஞ்சிடுது, அதனால அதை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணல. இது வந்து நல்லா இருக்கு அப்படின்றதுனால இதை வந்து நான் ப்ரிஃபர் பண்றேன். இப்போதைக்கு வந்து நான் இந்த பாஸ்கெட்ல தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். உள்ள வந்து ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் வந்து ஒண்ணு வச்சிருந்தேன் கிச்சன்ல. அது வந்து நான் இப்போ பூஜா திங்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். அதுவுமே டீக்ளட்டர் பண்ணலாம் தான் வச்சிருந்தேன். பட் பூஜா திங்ஸ்க்கு கண்டெய்னர்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கறதுனால வந்து நான் பூஜா திங்ஸ் எல்லாமே அங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அது வந்து 4 rack கண்டெய்னர் தான். பூஜா திங்ஸ்க்கு எனக்கு 4 racks தான் தேவைப்பட்டுச்சு. அதனால வந்து இது எல்லாத்தையும் அதுல ஸ்டோர் பண்றேன். எனக்கு கரெக்டா வந்துருச்சு. மஞ்சளுக்கு, குங்குமத்துக்கு, சந்தனத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டெய்னர்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஊதுபத்தி எல்லாம் வந்து நிறையவே இருக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு 3 months கிட்ட வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஊதுபத்தி, அதுக்கப்புறம் சாம்பிராணி, இதெல்லாமே நிறைய இருக்கு. இதெல்லாமே எனக்கு 3 months கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். நான் ரீசெண்டா வாங்கினது தானே, க்ராசரி ஷாப்பிங் போனேன் இல்லையா, அப்ப வாங்கினது தான் இது எல்லாமே. கற்பூரம், விபூதி, இது எல்லாமே வந்து பல்காவே இருக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என் பையன் தான் வந்து பேஸ்கெட் எல்லாம் வந்து வச்சு விளையாடிட்டு இருந்தாரு, அதனால அவரையே எடுத்துட்டு வந்து தர சொன்னேன். அதான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறாரு. அவனுக்கு இப்பதான் வந்து 2 years ஆக போகுது. எனக்கு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் வந்து நல்லாவே பண்ணுவான். இப்போத்துல இருந்தே அந்த ஹேபிட் எல்லாம் வந்து அவனுக்கு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். அந்த தாலி கயிறு, அதுக்கப்புறம் கையில கட்டுற கயிறு எல்லாமே வந்து ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சிருக்கேன்.
மஞ்சள், கிழங்கு மஞ்சள் சொல்லுவாங்களா, அதெல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டேன். அது இல்ல அப்படின்னா அந்த கண்டெய்னர் வந்து காலியா தான் ஆயிடுக்கும். குட்டி குட்டியா காசுலாம் நிறைய சாமி கிட்ட இருக்கு, அது எல்லாமே ஒரு கண்டெய்னர்ல வந்து போட்டு வச்சிருக்கேன். எப்பவுமே வந்து சாமி கிட்ட வந்து காசு வைக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அங்க வந்து காசு இருக்கும், நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்றதுக்காக சாமி கிட்ட வந்து வச்சிட்டோம் அப்படின்னா சாமி காசுன்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுக்கவே மாட்டோம். ஸோ ஒரு நாள் எமர்ஜென்சின்னு வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். சாமி காசு வந்து எடுத்து யூஸ் பண்ணா சாமி வந்து கண்ணை குத்திரும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எமர்ஜென்சிக்காக நம்ம இங்க வச்சிருக்கோம். ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. இந்த பாலாடை வந்து பாத்தீங்கன்னா யாரோ பர்த்டேன்னு சொல்லிட்டு கிஃப்ட் பண்ணிருக்காங்க போல. பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அப்ப வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பண்றது தெரியல, சும்மா அதனால சாமிக்கிட்டே வச்சுட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. அது வந்து அலுமினியம், ரொம்ப லோ குவாலிட்டியா இருக்கு. அலுமினியம் அப்படின்றதுனால வந்து அது கண்டிப்பா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க பேபிஸ்க்குலாம். கோவில்ல வைக்கிற மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது கூட சேர்ந்து நான் இந்த பாலாடையும் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன். நிறைய வந்து விபூதி தான் வந்து நிறைய இருக்கு, எல்லாத்துலயும் மடிச்சு மடிச்சு கவர் கவரா சுத்தி சுத்தி வச்சிருக்காங்க. நான் வைக்கல, வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து ஒரே டப்பால வந்து கொட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்கேன். விபூதி எல்லாமே அவ்வளோ விபூதி இருக்கு, இது வந்து வருஷக்கணக்கா வரும் போல இருக்கு, 2 இயர்ஸ் வரைக்கும் வரும் போல அந்த விபூதி எல்லாம், அந்த அளவுக்கு நிறையவே இருக்கு. இந்த விளக்கு பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிடுச்சு, தண்ணி ஊத்தி யூஸ் பண்ணுவாங்க, தண்ணி ஊத்தினா வந்து விளக்கு வந்து எரியும். அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்ல ஏதோ டிசைன் பண்ணிருக்காங்க. அது வந்து நான் ஆசைப்பட்டு வாங்கினேன், கார்த்திகை தீபத்துக்கு வாங்கினேன். அகல் விளக்குலாம் வந்து நம்ம ஏற்றணும் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா காத்துல அணைஞ்சோ இல்லாட்டி வந்து எண்ணெய் ஊத்தி நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கறதுனால இந்த விளக்குல வந்து நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன், வெளியே அழகா தண்ணி மட்டும் ஊத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஒன் டைம் தான் யூஸ் பண்ணேன், அது என்னன்னு தெரியல, ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ தட் அதை வந்து நான் டிக்ளேட் பண்ணிட்டேன். இப்போ உள்ள நிறைய குப்பை தான் வந்து இருக்கு, இந்த மணி இதெல்லாமே வந்து நான் டொனேட் தான் பண்ண போறேன். ஃபைனலி வந்து 2 காட்டன் பாக்ஸும் நான் வந்து கிளீன் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் வந்து ஓவரால் அரேஞ்ச் பண்ணியும் வச்சுட்டேன். வெத்தில பாக்கு கூட வச்சு கொடுப்பாங்க இல்லையா, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியா டப்பாலாம், அதெல்லாம் வந்து என்கிட்ட நிறையவே இருக்கு. வளகாப்புக்கு வந்து வாங்கினது தான், வச்சு கொடுக்கறதுக்காக வாங்கினது, அது என்கிட்ட அப்படியே நிறையவே இருக்கு. அதையும் வந்து நான் டொனேட் தான் பண்ண போறேன், யாருக்காவது வேணும் அப்படின்னா கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஃபங்க்ஷனும் வந்து வரப்போறது கிடையாது, எதுவும் வச்சு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதனால நான் வந்து டிக்ளேட்டர் தான் பண்ண போறேன். அதையுமே பூஜை திங்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண போறேன் அப்படின்னா அதுல ஏதாவது எக்ஸஸ் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஆயில் கண்டெய்னர்ல தான் நான் வந்து ஊத்தி வைப்பேன். எண்ணெய் வந்து ரீயூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாமே நம்ம காசு போட்டு தான் வாங்குறோம், முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காம வந்து ரீயூஸ் பண்ணதான் வந்து கத்துக்கணும். அகல் விளக்குலாம் ஏத்துறோம் கார்த்திகை தீபத்துக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய எண்ணெய் தேவைப்படும், அந்த டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கவர் ஃபுல்லா வந்து விளக்கு தான் இருக்கு. சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய விளக்கு, குத்து விளக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தண்ணி சொம்பு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து லோட்டஸ் ஸ்பாட் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 குட்டி விளக்கு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நான் ஃபெஸ்டிவல் டைம்ல தான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன். அப்பவுமே பாத்தீங்கன்னா பாப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணேன், இப்ப கிடையாது. 2 இருக்கிற விளக்கு அப்புறம் தண்ணி சொம்பு இதெல்லாம் வந்து நான் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்த கொடை, அதுவுமே வந்து இப்ப நான் வந்து பிடி பண்ணி பிடிச்சிட்டேன். ஸோ தட் அது டிக்ளேட்டர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லா வந்து பிராஸ் தான், பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பட் புளி தண்ணியா வச்சு கழுவணும் அப்படின்னா சூப்பரா ஈஸியா கிளீன் ஆயிடுது. புளியா வச்சு தேய்க்காம புளிய வந்து நல்லா கரைச்சிட்டு அதோட வாட்டர் மட்டும் எடுத்து நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா சூப்பராகவே பளிச்சுன்னு ஆயிடுது. ஈஸியாவும் ரிமூவ் பண்ணலாம், ஸ்டெயின் பண்ணவே தேவை கிடையாது. இந்த 2 குட்டி விளக்குமே பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வச்சிருக்கேன். நான் வச்சிருக்க குத்து விளக்கு பாருங்க, ரொம்ப பெருசு, இவ்வளோ பெரிய குத்து விளக்கு. இது எப்படி நம்ம டெய்லி ஹேண்டில் பண்றது? ஒவ்வொரு வாட்டியும் அதை வந்து நம்ம எடுத்து வாஷ் பண்ணி குங்குமஞ்சள் வச்சு அதை விளக்கேற்றி, இது வேற கொஞ்சம் வெயிட்டான விளக்கா, கையெல்லாம் வலிக்கும், எடுத்து தொலைக்கும் போதே வலிக்கும். எதுக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அப்படின்ட்டு தான் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அகைன்.
தண்ணி சொம்பு மட்டும் இருக்கு இல்லையா, அதை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அம்மா சொன்னாங்க குலதெய்வத்துக்கு வந்து அதுல தண்ணி வச்சா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால அது நான் வைக்கிறதெல்லாம் இல்ல. பட் என்ன பண்றதுன்னு எனக்கு இப்ப தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி சிலை எல்லாம் வந்து இருக்கா. ஒண்ணு வந்து விநாயகர் ஒண்ணு இருக்கு, அது வந்து பிராஸ். அது மட்டும் நான் டொனேட் தான் பண்ண போறேன். அண்ட் மத்ததெல்லாம் வந்து நான் கோவில்ல வச்சிடுவேன். நிறைய குட்டி குட்டி சிலை போட்டோஸ் எல்லாம் வந்து நான் கோவில்ல வந்து வச்சிருக்கிறத பார்த்தேன். எல்லாருமே அங்கதான் கொண்டு வந்து வைக்கிறாங்க போல இருக்கு, சாமி சிலை போட்டோஸ் எல்லாமே தூக்கி போடுறதுக்கு பதில். சோ நானுமே அங்கேயே கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிருக்கேன். நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் தாங்க வந்து சாமி போட்டோ எல்லாம் வந்து வாஷ் பண்ணி சாமி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி வைப்பேன். மந்த்லி ஒன்ஸ் மட்டும் தான், ஏன்னா பேபி இருக்கிறதுனால என்னால வந்து வீக்லி எல்லாம் செய்ய முடியாது. ஸோ தட் மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் நான் வந்து பூஜை சாமான்லாம் விளக்கி வைப்பேன். மற்ற டைம் ஃபுல்லாவே நான் விளக்கு மட்டும்தான் ஏற்றுவேன். பூஜை சாமான் அடிக்கடி தேய்ச்சிட்டே இருந்தேன்னா எனக்கு டைம் வந்து நிறைய வேற ஆகுது அப்படின்னு தோணுது. உங்களுக்கே தெரியும் பூஜை சாமான்லாம் விளக்க ஆரம்பிச்சா எவ்வளவு டைம் வந்து இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து நான் பேபி வந்து வளர்ற வரைக்கும் இப்படிதான் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன். சாமி இடத்த மட்டும் கிளீன் பண்ணி அடிக்கடி வந்து விளக்கி ஏற்றுவேன், அவ்வளவுதான். நான் இதுல பிஸியா இருந்துட்டேன் அப்படின்னா அவனை யார் பாப்பா. சோ தனியா வச்சிருக்கிறதுக்கு அதுக்கும் என்னால வந்து இதெல்லாம் செய்ய முடியல. இந்த விபூதி ஃபுல்லுமே இந்த ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வந்து ஃபுல்லா வந்து ஆக்குப்பை ஆயிடுச்சு. நல்ல வேலை எனக்கு இன்னொரு கண்டெய்னர் தேவைப்படுமோ அப்படின்னு நினைச்சேன். அப்பெல்லாம் எதுவும் தேவைப்படல, ஃபுல்லாவே அதுக்கே கரெக்டா இருந்துச்சு. கற்பூரமும் அதே மாதிரிதான் இந்த ஒரு கண்டெய்னர்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு டப்பா வந்து நெளிஞ்சிருச்சு. சோ அது வந்து ஒரு மாதிரி இருக்கிறதுனால அதை டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். யாருக்காவது வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா எடைக்கு போட்டுக்கலாம். சில்வர் பாத்திரம் அப்படின்றதுனால எனக்கு தான் போடணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு எல்லாம் கண்டெய்னர்ல செட் பண்ணியும் எனக்கு வந்து பூஜா திங்ஸ் நிறைய இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. வேற எதுவும் டீக்ளேட்டர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதை பண்றேன். நீங்க வந்து உங்களோட பூஜா திங்ஸ் எல்லாம் எவ்வளவு வச்சிருப்பீங்க, எப்படி வந்து இதெல்லாம் டீக்ளேட்டர் பண்ணுவீங்க, அடிக்கடி நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்றதுலாம் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எப்படிலாம் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பேக் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சாமி புக் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நேற்று வீடியோல. சோ அந்த ஒரு சாமி புக்கு, அதுக்கப்புறம் சாமி துணி இதெல்லாம் வந்து இருக்கு. இது வந்து என்னோட கல்யாண பத்திரிக்கை. ஃபர்ஸ்ட் கல்யாணம்னு சொல்லிட்டு சாமிக்கு பத்திரிக்கை வைப்போம் இல்லையா, அந்த பத்திரிக்கை தான் அது. அப்படியே சாமிக்கிட்டே இவ்வளவு வருஷமா இருந்துட்டு இருக்கு. 3 years ஆக போகுது. இன்னும் 3 years அங்கேயேதான் இருந்துட்டு இருக்கு. இப்பதான் வந்து எடுக்க டைம் கிடைச்சிருக்கு. இதுவுமே சாமி கிளாத் தான், எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் இதை டீக்ளேட்டர் பண்றேன். நிறைய வந்து அகல் விளக்கு வச்சிருக்கேன். இப்பதான் பாக்குறேன் எவ்வளவு அகல் விளக்கு இருக்குன்ட்டு. நிறைய இருக்கு. என்னோட வீடு கொஞ்சம் பெரிய வீடா, சோ ஃபுல்லா வந்து வைக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும் அகல் விளக்குலாம். பட் ஆனா நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கறதுனால ஃபுல்லா வந்து நான் ஏத்தலனா அப்படின்னு தெரியல. யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நான் அதை டிக்ளேட்டர் தான் பண்ணுவேன். நான் தேவையான அகல் மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சம் எல்லா அகலுமே நான் வந்து டிக்ளேட்டர் தான் பண்ணுவேன். இவ்வளவு அகல் வந்து நான் ஏத்துவேனான்னு எனக்கே டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா நான் ஒருத்தி தான் வந்து ஏத்தணும், எல்லாமே ஏத்தி கொண்டு போய் வைக்கணும். பாப்பா வச்சுட்டு என்னால கண்டிப்பா மேனேஜ் பண்ண முடியாது இல்லையா. இவ்வளோ சாமி புக்ஸ் வந்து இருக்கு. இதையுமே வந்து நான் கோவில்ல தான் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். திருப்பி அகைன் ரீசெட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நான் அதை வந்து நான் கண்டிப்பா படிக்க போறது கிடையாது. இது வந்து எதுவும் நெல்லோ அரிசியோ என்னமோ இருக்கு போல இந்த இதுல. சோ அதை பிடிக்க போறது இல்ல, அப்படியேதான் வந்து வைக்கிறேன். இதையுமே வந்து என்ன பண்றதுன்னு கேட்டு பண்ணணும். எனக்கு தெரியல என்ன பண்றதுன்ட்டு. மேரேஜ் ஆகி ஒரு 2 கார்த்திகை தீபம் வந்து போயிருக்கு. அப்ப ஃபுல்லாவே இந்த விளக்குலாம் நான் ஏத்தவே கிடையாது, அகல் விளக்குலாம். இந்த வாட்டியாவது ஏத்துறோமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். அப்படி ஏத்தல அப்படின்னா கண்டிப்பா வந்து யாருக்காவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா கொடுத்துடுவேன். அதையுமே ரீஅரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணி வச்சிடலாம் பத்திரமா. என்னோட 10 வயசுல இருந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டி தான் வந்து விளக்கெல்லாம் ஏத்த சொல்லுவாங்க. அழகா வந்து எனக்கு எல்லாத்தையும் ஏத்தி கொடுத்துருவாங்க. நான் வந்து அதை கொண்டு போய் எல்லாத்துலயும் வந்து வச்சுட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் என்னோட டீனேஜ் வந்ததுக்கு அப்புறம் எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் ஏத்த சொல்லுவாங்க விளக்க. அவங்க வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருவாங்க. நான் விளக்கு மட்டும் ஏத்தி அகைன் நான் கொண்டு போய் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிட்டு வந்துருவேன்.
ஸோ கூட துணைக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால என்னால தனியா வந்து எடுத்துட்டு போயிட்டு நானே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போய் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான வேலையா எனக்கு தெரியுது. பேபி இல்ல அப்படின்னா கண்டிப்பா நானுமே செஞ்சுப்பேன். இவன் இருக்கிறதுனால நிறைய விஷயம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட்ஸ்ல தான் வந்து அரேஞ்ச் பண்ணேன், எடுத்துட்டு போய் சாமி கிட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உள்ள போனதே எனக்கு அந்த ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து கண்ணில் பட்டது. ஸோ ஏன் வந்து இதுல வைக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு. இதுலயும் வந்து 4 கண்டெய்னர்ஸ் இருக்கு. இதுவுமே வந்து 4 டயர் பேஸ்கெட்டு அப்படிங்கிறதுனால சரி ஓகே நமக்கு 4 தான் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நான் அதுல வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டேன், ஒரே ரேக்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒண்ணு கீழே வைக்கிற மாதிரி இருக்கு, என் பையன் கிட்ட இருந்து அதை கொஞ்சம் காப்பாத்தணும். அது ஒண்ணுதான் எனக்கு வேலையா இருக்கும். இனிமே அவனை வந்து எடுக்க விடாம பாத்துக்கணும். எண்ணெய் அப்புறம் கற்பூரம் திரி மேட்ச் பாக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கொட்டிட்டான் அப்படின்னா நான் தான் அதை கிளீன் பண்ணணும் அகெயின். சிசரும் வந்து டீக்ளேட்டர் பண்ணணும், ஏன்னா அந்த சிசர் சரியா கட் பண்ண மாட்டேங்குது. வேற சிசர் வாங்குற வரைக்கும் இந்த சிசர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நியூ ஒன் வந்ததுக்கு அப்புறம் ஓல்டு ஒன் வந்து நான் டிக்ளேட்டர் பண்ணிடுவேன். பூஜா திங்ஸ் விளக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து ஸ்க்ரப்பும் பாக்ஸும் வந்து வச்சிருப்பேன். ஸோ அதையுமே வந்து தனியா ஒரு பேஸ்கெட்ல வந்து அரேஞ்ச் பண்ணணும். சந்தனத்துக்கு இந்த ஒரு கண்டெய்னர் தான் எனக்கு கிடைச்சது. ஸோ தட் எடுத்துட்டு வந்து இதுல சந்தனம் வந்து கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ டொனேட் பண்றது டீக்ளேட்டர் பண்ணது எல்லாத்தையும் வந்து நான் ஒரே கவர்ல வந்து நான் போட்டு வைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல ஏதாவது தேவை அப்படின்னா அப்ப வந்து பிரிச்சு கொடுத்துக்கலாம். ஒரே கவர்ல தான் இருக்கு மொத்தமாவே. பிராஸ்ல வந்து குங்குமச்சிமிழ் ஒண்ணு இருக்கு, அதையும் வந்து நான் சாமி கிட்ட வச்சு யூஸ் பண்ணதான் போறேன். அங்க குங்குமம் மட்டும் அந்த குங்குமச்சிமிழ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு. நேத்து தான் வந்து பூஜை சாமான் எல்லாமே வாஷ் பண்ணி சாமிலாம் வந்து ப்ராப்பரா கும்பிட்டேன். அப்பதான் வந்து எனக்கு தோணுச்சு ஏன் வந்து பூஜா திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம டிக்ளேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப கிளட்டரா வந்து சேர்ந்து போயிருந்தது. இப்போ எல்லாமே ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இனிமே எனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் மட்டுமே அங்க இருக்கிறதுனால தேவையில்லாத ஐட்டம்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கறதுனால எனக்கு வந்து அங்க கிளட்டர் வந்து ஆகாது. இனிமே ஒரு பொருள் நம்ம கிளட்டர் ஆகும்னு தெரிஞ்சே எடுத்துட்டு வந்து நம்ம வைக்க கூடாது. யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பொருளை வந்து அப்பவே அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே ஃபைனலா முடிஞ்சிருச்சு. ஒரு வழியா வந்து 1 hour ஆச்சு எனக்கு இதெல்லாமே கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. எது வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றதுக்கு தான் கஷ்டமா இருக்கு. வாங்க உங்களுக்கு பூஜா ரூம் ஷெல்ஃப் காட்டுறேன் நான் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட்ல தான் வந்து மொத்தமும் அடங்கிடுச்சு. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல நான் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sarah.